நல்ல வேளைக்கு சரியான நேரத்துக்கு ஏர்போர்ட்டுக்குள்ளே வந்துட்டோம். ஆனால் என்ன நம்ம வந்துட்டோம், ஆனால் ஃப்ளைட்டோட அனௌன்ஸ்மெண்ட் ஒன்றுமே காணுமே, என்ன ஆச்சு? Attention American Eagle flyers, flight 3075 with service to Miami has been delayed. It looks like it will be arriving at around 7:30. இப்போ ஃப்ளைட் 3 hours வரை டிலேன்னு வேற சொல்லிட்டாங்களே, இப்போ நம்ம என்ன பண்ணலாம்? ஏர்போர்ட், ஏரோப்ளேன், பைலட் இது மூணையும் வச்சும் பார்க்கும்போது எனக்கு ஒரு விஷயம் ஞாபகம் வருது. அதை பற்றி தான் உங்ககிட்ட பேச போகிறேன். பார்க்கலாமா? ஒரு அழகான அமைதியான ஊர் தான் செட்டில். செட்டில் எங்கே இருக்குன்னா அமெரிக்கா நாட்டில் உள்ள வாஷிங்டன் சிட்டியில் தான் இருக்குது. செட்டில் ஒரு பெரிய துறைமுகம் உள்ள ஊர். பிரெஸ்பிட்டேரியன் குடும்பத்தை சார்ந்தவங்க தான் எலிசபெத் பெட்டி கிரீனி. பெட்டியோட பெற்றோர் கிராட்டிடியூட் ஆல்பர்ட் கிரீனி. அவங்க உறுதியான விசுவாசியாக இருந்தாங்க. அவங்க உறுதியான விசுவாசியாக இருந்தனால அவங்க ஊரில் ஒரு சிறிய ஞாயிறு பள்ளியை ஆரம்பித்தாங்க. பெட்டியோட பெற்றோர் அவங்க 3 பிள்ளைகளையும் ஆவிக்குரிய வாழ்க்கையில் நடத்திட்டு வந்தாங்க. அதனால பெட்டியோட 2 சகோதரர்களும் தேவனுடைய ஊழியத்தை செஞ்சுட்டு வந்தாங்க. 7 வயதில் இருந்தே பெட்டிக்கு பெரிய பைலட் ஆகணும்னு ஆசை இருந்துச்சு. அவங்க கனவுக்கு அவங்க பெற்றோர் ரொம்பவும் உறுதுணையாகவும் இருந்தாங்க. ஆனால் பெட்டியோட குடும்ப கஷ்டத்தினால பெட்டிக்கு பிடிச்ச படிப்பை படிக்க முடியலை. பெட்டியோட 16th பர்த்டே அப்போ பெட்டியோட ஃபேமிலி ஃப்ரெண்டு அவங்களுக்கு $100 பரிசாக கொடுக்குறாங்க. நம்மலாம் என்ன பண்ணுவோம், பர்த்டேக்கு கொடுக்குற மணியை நம்ம செலவு பண்ணிடுவோம், இல்லைன்னா உண்டியலை போட்டு வைப்போம். ஆனால் பெட்டி அவங்க குடும்ப கஷ்டத்தை தெரிஞ்சனால அந்த மணியை சேர்த்து வச்சு அவங்களுக்கு பிடிச்ச ஏவியேஷன் படிப்பை படிக்க ஆரம்பிச்சாங்க. ஏவியேஷன் படிப்பு என்னன்னா விமானத்தை பற்றி படிக்கிற படிப்பு. 1936ஆம் ஆண்டு அதுக்கான படிப்பையும் முடித்துவிட்டு பயிற்சியை தொடங்கினாங்க பெட்டி. பெட்டிக்கு இளம் வயதில் இருந்தே பெரிய சாகச வீரர்கள் ஆகிய சார்லஸ் லிங்கன்பர்ட், எர்லியன் ஹைரண்ட் பார்த்து ரொம்பவும் இன்ஸ்பயர் ஆயிட்டாங்க. இளம் பெண்ணான பெட்டி அதுக்கான படிப்பையும் பயிற்சியும் முடித்துவிட்டு தனி பெண்ணாக விமானத்தை இயக்க ஆரம்பிச்சாங்க. அது ஒரு போர்க்காலமாக இருந்துச்சு. ஆனால் பெண்கள் விமானத்தை இயக்குறதுக்கு தகுதியானவங்க இல்லைன்னு நினச்சாங்க. பெட்டி இப்போ நர்சிங் பள்ளியை முடித்தாங்க. பெட்டியோட குடும்ப நண்பர் அவங்களுக்கு ஒரு ஆலோசனை சொன்னாங்க. அது என்ன ஆலோசனைனா, நீங்கள் மிஷினரி பைலட் ஆகலான்னு ஒரு ஆலோசனை சொன்னாங்க. அந்த ஆலோசனை கேட்ட பெட்டி என்ன பண்ணாங்கன்னா சிவில் விமானப்படை பயிற்சியில் போய் சேர்ந்தாங்க. ஆனால் பெண்கள் வணிக விமானத்தை இயக்குறதுக்கு அனுமதிக்கப்படலை. ஆனால் இராணுவ விமானத்தை இயக்குறதுக்கு ஆட்கள் தேவைப்பட்டனால பெட்டி உமன் ஏர்ஃபோர்ஸ் சர்வீஸ் பைலட்டில் போய் சேர்ந்தாங்க. இதனால பெட்டி அவங்க விமான திறனை போருக்கு பயன்படுத்தினாங்க. இந்த மாதிரி பெட்டி பெண்கள் விமானப்படையில் சேவை செஞ்சுட்டு இருக்கும்போது பெட்டியோட மிஷினரி வீரராகும் கனவு மட்டும் தாமதமாகிட்டே இருக்கு. இந்த நேரத்தில் பெட்டி உணர்ந்து கொள்றாங்க. என்னன்னா, ஆண்டவர் என்னை அழைச்ச இடம் இதுதான்னு புரிந்து கொண்டாங்க. பெட்டி உமன் ஏர்ஃபோர்ஸ் சர்வீஸ் பைலட்ஸில் பட்டம் பெற்ற பிறகு உற்பத்தியாளர்களிடமிருந்து உள்நாட்டு மிஷினரிகளுக்கான கடிதங்களையும் பொருட்களையும் விமானத்தில் கொண்டு சென்று பணிபுரிஞ்சாங்க. பெட்டிக்கு உயரமான ஆராய்ச்சி நோக்கங்களுக்கு பறக்கும் வாய்ப்பும் பெட்டிக்கு வழங்கப்பட்டது. பெட்டி விமான வீரர் மட்டும் இல்லை, அவங்க எழுத்தாளராகவும் இருந்தாங்க. 2ஆம் உலக போரில் பணி செஞ்சுட்டு இருக்கும்போது அவங்க ஒரு கட்டுரையை எழுதுறாங்க. அந்த கட்டுரையில் என்ன எழுதுறாங்கன்னா, ஆண்டவர் எனது விமான சேவையை பயன்படுத்தி கிறிஸ்துவ இல்லாதவரிடம் எனது ஆசீர்வதிக்கப்பட்ட மகிமையான ஆண்டவரின் நற்செய்தியை கொண்டு செல்லும் காலத்தை எதிர்நோக்கி காத்திருக்கிறேன் என்று பெட்டி அவங்க கடிதத்தில் எழுதியிருந்தாங்க. 1946ஆம் ஆண்டு பிப்ரவரி 23ஆம் தேதி பெட்டி அவர்களது முதல் விமானத்தை MAFல தொடங்குறாங்க. அவங்க பயணம் கலிபோர்னியா லாஸ் ஏஞ்சல்ஸிலிருந்து ஆரம்பித்து மெக்சிகோ சிட்டி இறுதி இடமாக பணி செய்கிறாங்க. ரெட் கலர் 1933 4 பிளேன் கேபின் வேக்கோ பைப்ளைன் தான் அவங்களோட முதல் விமானமாக இருந்துச்சு. அந்த விமானத்தில் 2 பயணிகளுடன் அவங்க சேவை செய்கிறாங்க. அந்த 2 பயணிகள் யாருன்னா எத்தில் மற்றும் லூயிஸ். இவர்கள் 2 பேரும் சதர்ன் கலிபோர்னியாவில் உள்ள வேக்குல் நிறுவனத்தில் பணி செய்கிறாங்க. வேக்குல் நிறுவனம் தான் அனைத்து விமானிகளை தயார்படுத்தும் நிறுவனமாக இருந்துச்சு. பெட்டியோட முதல் ஃப்ளைட் எக்ஸ்பீரியன்ஸ் அவங்க நினைச்சதோட அதிக நேரம் எடுத்துச்சு. பெட்டியோட விமான
விமான இன்ஜின்லேருந்து ஒரு புகை எழும்புச்சு. அதனால மெக்சிகோ சிட்டியில் உள்ள டக்ஸ்பன் என்னும் கிராமத்தில் பெட்டி வந்து அங்கே விமானத்தை தரை இறக்கி பரிசோதிக்க முடிவு பண்ணாங்க. ஆனால் பெட்டிக்கு உதவி செய்ய யாருமே இல்லை. லூயிஸை எத்திலும் முதல் நாள் மெக்சிகோ சிட்டிக்கு போயிட்டாங்க. அதனால பெட்டி வந்து அவங்களாவே அவங்க ஃப்ளைட்டை வந்து பரிசோதிக்க முடிவு பண்ணாங்க. அப்படி பரிசோதிக்கும் போது அவங்க என்ன கண்டுபிடிச்சாங்கன்னா, அந்த மாசு வெறும் ஃப்ளேக்கிங் பெயிண்ட் தான் கண்டுபிடிச்சாங்க. அடுத்த நாள் அதிகாலையிலேயே பெட்டி அவங்க விமானத்தை டக்ஸ்பேனில் இறக்குறாங்க. டக்ஸ்பேனில் உள்ள வேஃபிள் பைபிள் டிரான்ஸ்லேட்டர் ஃபவுண்டர் கேம்ரான் டவுன்ஷிடம் போகிறாங்க. அங்கே போயிட்டு அவர் வந்து பெட்டியிடம் ஒரு உதவி கேட்குறாங்க. அது என்ன உதவினா, மெக்சிகோ சிட்டி தெற்கில் உள்ள டக்ஸ்லா குட்டேலா அருகில் உள்ள ஜங்கிளுக்கு என்னை கொண்டு செல்ல முடியுமான்னு கேட்குறாங்க. அப்போவே அவங்க அங்கேருந்து டேங்கர் ரீஃபியூல் பண்ணிவிட்டு அவங்க மியாண்டலின் என்ற கிராமத்துலேருந்து புறப்படுறாங்க. அந்த முதல் முயற்சியிலே அதிவேகமான புயல் வந்தது. அதனால அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, இந்த நேரத்தில் நம்ம விமானத்தை இயக்குறது சரியான காரியம் இல்லைன்னு நினைச்சனால அவங்க திரும்பவும் மியாண்டலின் என்ற கிராமத்திற்கு போக முயற்சிக்கிறாங்க. அப்படி போக முயற்சிக்கும் போதே பெட்டி அவங்களது முதல் இன்ஜின் வந்து ஆஃப் ஆனது. அதனால பெட்டி என்ன நினைக்கிறாங்கன்னா, இரண்டாவது இன்ஜினை வந்து பரிசோதிக்கலான்னு நினைக்கிறாங்க. அப்படி அவங்க ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கும் போது முதல் இன்ஜின் வந்து ஆன் ஆனனால அவங்க பத்திரமாகவே மியாண்டலின் என்ற கிராமத்திற்கு போய் சேர்ந்துட்டாங்க. அடுத்த நாள் அதிகாலையிலேயே பெட்டி அவர்களது விமானத்திற்கு தேவையான ரீஃபியூலிங்லாம் பண்ணிவிட்டு பெட்டியும் கேமரானும் அதிவிரைவாகவே டக்ஸ்பேனை சென்றடைந்தார்கள். ஒரு வாரம் கழித்து பெட்டி அவர்களது அன்றாட சேவையை லாஸ் ஏஞ்சல்ஸிலிருந்து ஆரம்பித்து MAF மிஷன் தளத்திற்கு போய் சென்றடைந்தார்கள். ஒரு நாள் பெட்டி இரவு நேரத்தில் தனியாக மெக்சிகோ சிட்டியின் மேல் பறந்து கொண்டே இருக்கும்போது வண்ண நிறமான விளக்குகளை கீழே பார்க்குறாங்க. அதே சமயத்தில் அவங்க இயர்ஃபோன்ஸ் வழியாக மெக்சிகன் பேண்ட் மியூசிக்கை கேட்குறாங்க. அதை கேட்ட பெட்டி வந்து அந்த இடத்தையே சுற்றி சுற்றி வராங்க. ஏன்னா அந்த இடத்துல வந்து தேவனோட பிரசன்னத்தை உணர்ந்தாங்க. அதே சமயத்துல பெட்டியோட மனதுல ஒரு பாடல் வரி ஒலிச்சு கொண்டே இருந்துச்சு. அது என்ன பாடலின் வரினா, சங்கீதம் 42ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். ஆயிலும் கர்த்தர் பகற்காலத்திலே தமது கிருபையை கட்டளையிடுகிறார், ராக்காலத்தில் அவரை பாடும் பாட்டு என் வாயில் இருக்கிறது. என் ஜீவனோட தேவனை நோக்கி விண்ணப்பம் செய்கிறேன். இந்த வரியின் பாடல் என் மனதில் இருக்கிறனால ஆண்டவருடைய பிரசனமும் ஆண்டவரும் என் கூட இருக்கிறத நான் உணர்றேன்னு ஒரு கட்டுரையில எழுதுறாங்க பெட்டி. இதை படித்த பல மிஷனரி விமானப்படை வீரர்கள் 2ஆம் உலக போருக்கு பிறகு பெட்டியை கிறிஸ்டியன் ஏர்மேன் மிஷனரி சர்வீஸிற்கு பெட்டியை அழைக்கிறாங்க. பெட்டி இந்த அமைப்பில் சேர்ந்ததுக்கு பிறகு இந்த அமைப்பிற்கு வேறொரு பெயர் மாற்றம் கொடுக்குறாங்க. அது என்ன பெயர்னா MAFன்னு மறுபெயர் கொடுக்குறாங்க. MAFனா மிஷனரி ஏவியேஷன் சர்வீஸ்னு அர்த்தம். பெரும்பாலான ஆண்களால் MAF நடத்தப்பட்டு வந்தாலும் பெட்டி தான் முதல் பெண் விமானியா பணிபுரிஞ்சுட்டு வந்தாங்க. MAF எதற்காக தொடங்கப்பட்டுச்சுன்னா, தொலைதூரத்தில் உள்ள மக்களுக்கு பொருட்களை கொண்டு செல்வதற்காக தான் தொடங்கப்பட்டுச்சு. MAF மட்டும் இல்லைன்னா மக்களுக்கு பொருட்கள் கிடைக்க 7 வாரங்கள் மேலே ஆகும். MAF மூலம் என்னென்ன உதவி செஞ்சுட்டு வராங்கன்னா, மருத்துவம் வசதி, ஆம்புலன்ஸ் வசதி, இயற்கை பேரழிவுகளால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உதவியும், அப்புறம் பல நாடுகளுக்கு சென்று பலவிதமான உதவிகளும் செஞ்சுட்டு வந்தாங்க MAF. MAF இன்னும் இயங்குகிறது. முப்பத்தி நாடுகளில் இருந்து 135 விமானங்களை இயக்கி தேவையுள்ளவர்களுக்கு உதவியும் செஞ்சுட்டு இருக்காங்க. பெட்டி தான் முதல் பெண் விமானியா மற்ற பெண்களுக்கு முன் உதாரணமா இருந்தாங்க. பெட்டி அவங்களது வாழ்க்கையை தேவனுக்கும் நாட்டிற்கும் சேவை செய்ய அர்ப்பணிச்சாங்க. அது மட்டும் இல்லாமல் பெட்டி ஆயிரக்கணக்கான மைல்கள் பறந்து பல உதவிகளையும் செஞ்சாங்க. MAF மூலம் அவர்கள் பெற்ற வெற்றியையும் அனுபவத்தையும் இராணுவத்தில் பயன்படுத்தினாங்க. இதுதான் உலகம் பெண்களுக்கு கொடுத்த சிறந்த இராணுவ பயிற்சின்னு பாராட்டப்பட்டாங்க. இராணுவத்தில் அவரது காலம்
கர்த்தர் பெட்டியை விரும்பிய இடத்திற்கு ஆயத்தப்படுத்திய நாட்களாய் இருந்தது. பெட்டி 16 ஆண்டுகள் MAFல பணி செய்கிறாங்க. 12 நாடுகள் பறந்து சுமார் 20 நாடுகளுக்கு மேலே தரை இறங்குனாங்க. 1962ஆம் ஆண்டில் பெட்டி MAF தலைமையகத்தில் பணி செய்கிறாங்க. அதற்கப்புறம் 1997ஆம் ஆண்டு இறக்கும் வரை MAFல் வழக்கறிஞராகவும் பணியாற்றினார். இவைகளை செய்த பெட்டி பல வாழ்வுகளை மட்டுமல்லாமல் பல இதயங்களையும் தொட்டார். இதை பார்த்து கொண்டிருக்கிற யாராக இருந்தாலும், எந்த வேலை செய்து கொண்டிருந்தாலும் சரி, நீங்கள் உங்கள் வேலை நேரங்களில் சிறிது நேரத்தை தேவையுள்ளவர்களுக்கு ஆண்டவருடைய வசனத்தை கூறி உதவி செய்யலாம். நம்மில் சிலர் ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டு ஆண்டவரை மறந்து விடுகிறோம். நாம் அவர்களைப் போல் இல்லாமல் பெட்டி கிரீனை போல் ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டு ஆண்டவருக்காக ஊழியம் செய்வோம். எனக்கு பிடித்த வேதாகமத்தில் ஒரு வசனம் கூட இருக்கு. அது என்னன்னா, ஓ டேஸ்ட் அண்ட் சீ தட் த லார்ட் இஸ் குட் என்ற வாக்கின்படி நாமும் கர்த்தருக்கு ஊழியம் செய்து ஆண்டவருடைய அன்பை ருசி பார்ப்போம். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.